அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். அதாவது இன்றைக்கி பேப்பரில் ஹெட்லைனே அதான், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். என்னென்னா, திமுக கள ஆய்வு பண்ணியிருக்கு. கள ஆய்வு பண்ணதில் அவங்களுக்கு கன்க்ளூஷன் என்ன வந்திருக்குன்னா, அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க கடைசியாக இறுதியாக எதனால் நாம் தோற்றோம் அப்படின்னு முடிவு பண்ணதுன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அலையை நாங்கள் கணிக்க தவறிட்டோம். அடா பைத்தியக்காரங்களா, உங்களுக்கு மக்கள் மனசை படிக்க தவறிட்டேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டான கணிப்பு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். மக்கள் மனதை படிக்கிறவன் தான் அரசியலில் ஜெயிக்கிறான். அதில் ஜெயித்தது எம்ஜிஆர் முதல்ல. ரெண்டாவது இப்போது யார்? விஜய், தம்பி முதல்வர் விஜய். அவர் மக்கள் மனசை படித்தார், என்ன செய்யணும்னு செய்தார். நீங்கள் வேற காணாத குறைக்கு அவருக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. அந்த இடைஞ்சல் அவருக்கு இந்த கர்ணன் படத்தில் ஒரு காட்சி உண்டு. என்னன்னு சொன்னால், முதல் அம்பு மட்டும்தான் அவருக்கு நெஞ்சில் பாயும். அதுக்கப்புறம் அவர் செய்த தர்மத்தின் பலன் அவருக்கு அவ்வளோ மாலையாகவே பெய்விடும். அப்படி ஒரு காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க. சிவாஜி அற்புதமாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி தான் நீங்கள் அவருக்கு எதிர்வினை ஆற்ற அவருக்கு செல்வாக்கு உயர்ந்து கொண்டே வந்தது. ஏன் இந்த பையனை மக்கள் அப்படி தான் நினைப்பாங்க. வயசானவங்க என்ன நினைப்பாங்க? இந்த பையனை போட்டு இந்த பாடுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன நினைப்பாங்களா இல்லையா? அதை தான் நடந்தது. அந்த மாதிரி மக்கள் மனசை இவங்க இன்னும் படிக்கலை. இன்னும் படிச்சிருக்காங்களான்னு சொன்னால் இல்லை. காரணம், மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் அடிக்கிற கொள்ளை அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அடித்த கொள்ளை, நீங்கள் வாங்கின லஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு நாள் 2021 வரை 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. அந்த 5 வருஷத்துக்குள்ளே 10 லட்சம் கோடியாக மாறும். அப்போது இந்த 5 வருஷத்தில் வருஷத்துக்கு 1 லட்சம் வீதம் கடன் வாங்கியிருக்காங்கன்னா, அந்த கடன் வாங்கினதுக்கு என்ன செய்திருக்கிறாங்க? கெட்டுனா 1-2 பாலமும் ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டு, மழை வந்தோடனே தண்ணியில் தான் கொண்டு போயிட்டு, இந்த லட்சணத்தில் தான் பாலத்தை கட்டி வைக்கிறாங்க. இன்னும் அங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம சிதம்பரம் பக்கத்தில் ஒரு பாலம் அப்படியே உள்ளே உட்காந்துட்டு, இந்த லட்சணத்தில் தானே நீங்கள் வேலை செய்கிறீங்க. அப்போ அவ்வளோ காசு இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டாங்க? இன்னும் நீங்கள் புரியலை. திமுக தன்னுடைய குற்றத்தை, தன்னுடைய தவறை என்றும் உணரவில்லை. தவறை இல்லை, தான் செய்த தப்பை, தான் அடித்த கொள்ளையை இன்னும் அவங்க உணரவில்லை. மக்கள் அதை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது யார் ஒரு திருடனுக்கு பயந்து இன்னொரு திருடன்ட்ட அதிமுகவில் கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். திமுகங்கிற கொள்ளைக்காரன்கிட்ட இருந்து பயந்து நாட்டை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்க முடியாது. ஏற்கனவே தின்னு கொளுத்து இருக்கிற அதிமுகவில் கொடுக்க முடியுமா? அது ஒரு பெரிய திருடை. ஆக 2 திருடர்களுக்கு மத்தியில் அடுத்த வாய்ப்பு யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது மக்கள் மனதில் எழுந்த கேள்வி தம்பி விஜய். அவரை முதல்வராக்கி பார்ப்போம். இவங்க மட்டும் என்னத்தை கழிச்சிட்டாங்க 70 வருஷமாக? அவர் 5 வருஷம் ஆண்டு பார்க்கட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியலையா ஐயா? அவ்வளோ பெரிய ஈகோ என்ன? நீங்கள் பெரிய ஆளுங்கிற நினப்பு. பணம் கொடுத்த உடனே மக்கள் அடிமைன்னு நினச்சிங்களோ? பணம் ஆகும் பணம்னு அவன் தெரிஞ்சு வச்சுருக்கானே. ஊரா விட்டு நெய்யே ஏன் பொண்டாட்டி கையேன்னு சொல்லி நீ ஊரா விட்டு பணத்தை எடுத்து கொண்டு கொடுத்தேன்னு சொன்னால் மக்களுக்கு தெரியாமலாம் இருக்குது. மக்கள் நல்லா தெரிஞ்சிருக்காங்க. அதனுடைய விளைவு உங்களுக்கு எதிராக வாக்களித்தாங்க. இதுதான் நடந்தது. அப்போது அப்படி இருக்கும்போது, அப்படி இருக்கிற அந்த சூழலில் நீங்கள் நினைக்கிறபடியெல்லாம் ஒன்றும் நடக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் நடக்காது. தப்பை நியாயப்படுத்துவதை நீங்கள் குறியாக வச்சுருக்கிறீங்க. ஒன்று செய்யுங்க, தப்பை உணரணும். இப்படி தப்பு பண்ணிட்டோம். அது எப்படி உணர முடியும்? களவெடுத்ததை யாராவதுனா களவெடுத்தேன்னு சொல்லுவானா? இதுதான் பிரச்சனை. களவெடுத்ததை, கொள்ளையடித்ததை நான் கொள்ளையடித்தேன்னு ஒத்துக்கிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இதுதான் அவங்க செய்த மாபெரும் குற்றம். இனி என்ன பண்ண போகிறாங்களான்னு தெரியுமா? அது வேறு காமெடி. தனிச்சு போட்டி போட போகிறாங்க. தனிச்சு 70 அடுத்த தேர்தலில்
ஒரு 70 ஆண்டுக்கு பிறகு அவர் எடுக்க முடிவை பாருங்கள். தனித்து போட்டி போட போகிறோம். போடுங்க, தாராளமாக போடுங்க. டெபாசிட் இழந்து போங்க. எல்லாம் நிற்கிற தொகுதியிலெல்லாம் டெபாசிட் இழப்பீங்க. இதுதான் நடக்க போகுது. நின்று பாருங்களேன். அப்படி நின்னா உங்களுக்கு உண்மையிலே பாராட்டு தான். அதாவது தைரியமாக நிற்காங்க இல்லையா, நாம் எவ்வளோ தப்பு பண்ணாலும் நாம் தனித்து நின்று ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை நம்ம குறை சொல்லக்கூடாது இல்லையா. காமெடி ஐயா, காமெடி.